இறுதி கட்டமாக நூல் வெளியீட்டு விழாவின் தலைமை தாங்கி தலைமை உரை ஆற்ற வருகிறார் முனைவர் மணிவண்ணன் அவர்கள். முடிமன்னர் மூவர்த்தம் மடியில் தவழ்ந்தவளே, துடியிடையார் மெல்விரலில் துலங்கிடும் நல் யாடிசை, வடிவழகே வண்டமிழே வான்மழையே தேனே, உன் அடிமலர்க்கின் வணக்கங்கள் ஆயிரங்கள் குவிக்கின்ற. இதுவரையில் இனிக்க இனிக்க இருட்டுக்கடை அல்வா தின்ற உங்களுக்கு கொங்கு மண்டலத்தின் தேன் மிட்டாய் இனிக்காது என்று எனக்கு நன்கு தெரியும். இருந்தாலும் தலைமை உரை என்கிற மரபின் காரணமாக உங்கள் முன் நிற்கிறேன். மதுரைக்கு நான் காலடி எடுத்து வைக்கின்ற பயணம் இது 3வது பயணம். மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக எனக்கு தெரிகிறது. வருடந்தோறும் தகிதா பதிப்பகத்தில் கொத்து கொத்தாகவும் 10 பத்தாகவும் தொகுப்புகளை வெளியிட்டு விழாவினுடைய பரபரப்பிலேயே இயங்கிக் கொண்டிருக்கிற எனக்கு இப்படி ஒரு சிம்மாசனமும் தலைமை ஏற்கிற ஒரு அனுபவமும் உண்மையிலே ஒரு பெரிய சிலாகிப்பான விஷயமாக இருக்கிறது. முதலில் அதற்காக இந்த அமைப்பிற்கு பீரோலி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். தலைக்கு மை பூசாத வயதில் இருக்கும் எனக்கு தலைமை ஒரு அவசியமா என்று நீங்கள் விழி உயர்த்தி என்னை ஆச்சரியமாக பார்ப்பது தெரிகிறது. இருந்தாலும் தமிழ்த்தாய் என் தலைக்கு மை பூசுவதற்கு முன்பு தலைக்குள்ளே தமிழை வார்ப்பதற்கான மையை வார்த்திருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையில் கடந்த 2 வருடங்களில் 30 நூல்களை தகிதா பதிப்பகத்தில் வெளிக்கொண்டு வர முடிந்தது. அந்த 30 நூல்களில் 2 நூல்களுக்கு தமிழகத்தின் சிறந்த விருதுகளை வென்றெடுக்க முடிந்தது. அந்த 30 நூல்களில் 4 படைப்பாளர்கள் மதுரைக்காரர்கள் என்கிற மகிழ்ச்சியில், பெருமிதத்தில், கௌரவத்தில் தலைமைக்கு நானும் பொருத்தமானவன் தான் என்று நானே எனக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டு உங்கள் முன்னால் இருக்கிறேன். இந்த நூல் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நூல். சற்று கூர்மையாக பாருங்கள். இந்த நூலை படைத்தளித்த ஆசிரியர் பீரோலி, இந்த நூலுக்கு வாட்துறை வழங்கியவர் சாலமன் பாப்பையா, இந்த நூலுக்கு அணிந்துரை வார்த்தவர் ஞானசம்பந்தன். பெயர்களில் ஏதாவது உங்களால் விளங்கிக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறேன். ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் படைத்திருக்கிறார், ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை சார்ந்தவர் அரவணைத்திருக்கிறார், ஒரு இந்து சமூகத்தை சார்ந்தவர் இதனை அணிந்துரை தந்திருக்கிறார். இது சமயம் கலந்த நூல் மட்டுமல்ல, சமயம் கடந்த நூலும் கூட. எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இன்றைக்கு. ஒன்று, தகிதா பதிப்பகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பேசப்படுகிற ஒரு நல்ல நூலை வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சி. இன்னொன்று பெரிய மகிழ்ச்சி எது என்று கேட்டால், ஒரு நல்ல மனிதரை இந்த நூலின் மூலமாக நான் தோழமையாக்கி கொண்டிருக்கிறேன் என்கிற மகிழ்ச்சி அதைவிட பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். பணம் ஈட்டுவது ஒரு முறை, படைத்தளிப்பது என்பது இன்னொரு நிலை. இரண்டுமே 2 வேறு துருவங்கள். படம் படைக்கிறவர்கள் சுயநலம் சார்ந்தவர்கள், தங்களுக்கான விஷயங்களை செய்கிறவர்கள். படைத்தளிக்கிறவர்கள் என்கிறவர்கள் எழுத்துக்களை இந்த சமூகத்திற்கு பொதுச்சொத்தாக வழங்குகிறவர்கள். படைப்பாளிகள் இந்த மண்ணில் கௌரவத்துக்குரியவர்கள். எனக்கு 2 உதாரணங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒன்று கால்பந்து, மற்றொன்று புல்லாங்குழல். இந்த இரண்டுமே காற்றால் இசைக்கக்கூடிய கருவிகள் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் கால்பந்து இடைவிடாமல் உதை வாங்குகிறது, புல்லாங்குழல் மட்டும் முத்தம் பெற்றுக் கொண்டே இருக்கிறது உதடுகளால். ஏன் கால்பந்து உதை வாங்குகிறது என்று மற்றவர்களை கேட்டேன். சொன்னார்கள், சமுதாயத்திடமிருந்து வாங்கிய காற்றை திருப்பி தரமாட்டேன் என்று அடம் பிடிக்கிறது, அதனால் உதை வாங்குகிறது. புல்லாங்குழல் சமுதாயத்திடமிருந்து வாங்கிய காற்றை இசையாகவே சமூகத்திற்கே நான் தருகிறேன் என்று அர்ப்பணிக்கிறது, அதனால் முத்தம் பெறுகிறது.
இந்த சமூகத்தில் மிகப்பெரிய முத்தத்திற்கு சொந்தக்காரர்கள் கவிஞர்கள், படைப்பாளிகள், குறிப்பாக இன்றைக்கு பீரோலி ஐயா அவர்கள். மொழி ஒரு மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய விலாசம் என்பது நமக்கு தெரியும். இந்த சமூகத்தினுடைய பெரிய அடையாளம் என்பதும் நமக்கு தெரியும். இன்னும் சொல்ல போனால் அனல்வாதம் என்று சொல்லுகிற வாதத்தையும் புனல்வாதம் என்று சொல்லுகிற வாதத்தையும் தாண்டி அந்த எதிர்ப்புணர்வுகளை எல்லாம் வென்று இன்று உலக அளவிலே நெஞ்சை நிமிர்த்தி நிற்கிற ஒரே மொழி நம்முடைய தாய்மொழி, தமிழ் மொழியாகத்தான் இருக்க முடியும். ஒரே ஒரு சோகம், தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் பள்ளிகளில் படிக்கிற ஒரு தமிழ் குடும்பத்தை சார்ந்த மாணவன் அந்த கல்வி நிறுவனங்களில் தமிழ் பேசுகிறான் என்பதற்காக தண்டத்தொகை வசூலிக்கிற ஒரு சமூகத்தில் நாம் எதிர்ப்புணர்வை காட்டாமல் இருக்கிறோம் என்கிற ஒரு சோகம் இன்னமும் என்னை உறுத்திக் கொண்டிருக்கிறது. உங்களையும் உறுத்தும் என்று நினைக்கிறேன். புற்றீசல்களாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற பள்ளிகளிலிருந்து வெளிவருகிற குழந்தைகளினுடைய நாவில் இன்றைக்கு வலுக்கட்டாயமாக வலிந்து ஆங்கிலம் என்கிற வசம்பை தடவி பேச வைக்கிற முயற்சி மட்டுமே இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. வேதனை அளிக்கிறது. பாவேந்தன் சொல்லுகிறான், மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது, எங்கள் தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று புலம்பிச் சென்றான். இந்த புலம்பல் இன்னும் நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம், தீர்ந்தபாடில்லை. ஒரு இளைஞன் கேட்கிறான் இந்த சமூகத்தை பார்த்து, தென்பொதிகை தமிழ் காற்று வீசும்போது தேம்சு நதி காற்றுக்கேன் ஏங்குகின்றாய், உன் முதுகா பல்லக்கு வடமொழிக்கு, உன்னாக்கா ஆங்கிலத்தின் காலடிக்கு என்று கேட்டான். ஒரு 25 வயதை சார்ந்த ஒரு இளைஞன். இன்றைக்கு படைப்பு என்கிற பெயரில் வடமொழியையும் ஆங்கிலத்தையும் தோளின் மீதும் மாரின் மீதும் வைத்து கொண்டாடுகிற, ஏன் சிரசின் மீது ஒரு மணிமுகமாக வைத்து கொண்டாடுகிற படைப்பாளர்கள் மத்தியில் எனக்கு தெரிந்து பீரோலி ஐயா அவருடைய நூல் முழுக்க முழுக்க நம்முடைய தாய் தமிழை அதனுடைய கட்டமைப்பு குலையாத அளவுக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஐயா அவர்களை வயதில் குறைவனாக இருந்தாலும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்றே ஒன்று மட்டும் உண்மை சகோதரர்களே, மொழியையும் இந்த மானுடத்தையும் முன்னிறுத்தாத எந்த படைப்பாளியையும் இந்த சமூகம் நினைவில் வைத்துக் கொள்ளாது. ஞாபகத்தில் வையுங்கள். எந்த படைப்பாளி மொழியை முன்னிறுத்துகிறானோ, இந்த மானுடத்தை பற்றி பேசுகிறானோ, காலம் கடந்து நினைவு கூறுகிற ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறான் என்பதை நினைத்து பார்க்கிறோம். யார் படைப்பாளன் என்று கேட்டால், கதகதத்து வடிகின்ற கண்ணீரை, பற்றி எரிகிற பசி நெருப்பை, களவு போன வியர்வை வைரங்களை, படுகொலைக்கு ஆளான நமது இயற்கையை, இனவெறிக்கு ஆதரவான நயவஞ்சகங்களை எழுதாத படைப்பாளி என்ன ஒரு படைப்பாளி! இவைகள் அத்தனையுமே தன்னுடைய மனதில் வாங்கி ஒரு புத்தகமாக தந்திருக்கிறார் அருமை மூத்த சகோதரர் பீரோலி ஐயா அவர்கள். நிறைய பேருடைய கேள்வி இந்த சமூகத்தில் தமிழ் சோறு போடுமா என்று கேட்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதிலை இந்த மேடையில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எங்களது குடும்பத்தில் தமிழ் ஒரு 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக 30 வருடங்களாக என் தந்தைக்கு சோறு போட்டது. என் தந்தை தமிழ் ஆசிரியர். தந்தை ஓய்வாகி 15 ஆண்டுகளாகிறது. 15 ஆண்டுகளிலும் தமிழ் சோறு போடுகிறது. நான் தமிழ் ஆசிரியர். எங்கள் குடும்பத்திற்கு 2 தலைமுறைகளாக சோறு போட்டுக் கொண்டிருக்கிறது என்னுடைய அன்னை தமிழ்தான் என்பதை இங்கு மகிழ்ச்சியோடு உங்களோடு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வழியில் வருகிற பொழுது இந்த பேனர் நான் கோவையிலிருந்து கொண்டு வந்தது. நீங்கள் கேட்கலாம், இவ்வளவு பொருட்செலவில் விழா எடுக்கின்ற கவிஞர் அவர்களுக்கு ஒரு 300 ரூபாய் செலவாகிற பேனரை செய்ய முடியாதா என்று கேட்கலாம். நான் சொன்னேன், நானே வடிவமைத்து நானே அங்கு அச்சேற்றி மதுரையில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று சொன்னான். ஏன் உங்களுக்கு சிரமம் என்று ஐயா அவர்கள் கேட்டார்கள். அவரிடம் சொன்ன ஒரே ஒரு பதில் இதுதான், உறவுக்காரர்கள் வீட்டுக்கு வரும்போது வெறுங்கையோடு வரக்கூடாது, அதனால் தான் சுமந்து கொண்டு வந்தேன். அருமை நண்பர்களே, 3 விதமான நூல்களை நாம் பார்க்கிறோம் இந்த சமூகத்திலே. ஒன்று, இறைவன் மனிதனுக்கு சொன்ன புத்தகங்கள். 2வது, மனிதன் இறைவனுக்கு சொன்ன புத்தகங்கள். 3வது, மனிதன் மனிதனுக்கே சொன்ன புத்தகங்கள்.
மூன்று நூல்களில் எந்த நூல்கள் மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் உரியவைகள் என்று நீங்கள் கேட்டால் நான் நாத்திகவாதி இல்லை, ஆத்திகவாதிதான். அந்த முதல் இரண்டையும் தாண்டி எந்த மனித சமுதாயத்திற்காக எந்த ஒரு படைப்பாளியால் ஒரு நூலை தர முடிந்ததோ அந்த மூன்றாவது நூல் தான் கண்ணியத்துக்கும் பாராட்டுக்கும் வணக்கத்துக்கும் உரிய நூல் என்கிற வகையிலே இந்த மானுட சமூகத்திற்காக நூல்களை படைக்கிற ஒவ்வொரு நூலும், அந்த ஒவ்வொரு நூலிலும் ஒரு படைப்பாளனுடைய ஆன்மா உறங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் புரட்டுகிற பொழுதெல்லாம் அந்த ஆன்மாவினுடைய உஷ்ணத்தை உங்களால் நிச்சயமாக உணர முடியும் என்று பார்க்கிறேன். இந்த படைப்பு முழுக்க ரொம்ப அதிசயமான கவிதைகளால் ஆன ஒரு ரொம்ப முதிர்ந்த ஒரு முதிர்ச்சியின் அடையாளமாக இருக்கிற ஒரு கவிதைகள். வில்லியம்ஸ் ஐயா அவர்கள் கேட்டார்கள், கவிதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், பூமி என்கிற கிரகத்தை தாண்டி வெளியிலிருந்து இந்த பூமியை பார்த்திருக்கிறார் பீரோலே ஐயா அவர்கள் என்று சொன்னேன். வேறு என்ன விமர்சனம் என்று கேட்டார், கடவுள் மேலிருந்து கீழாக பார்க்கிற பார்வை கொண்டவர், மனிதர்கள் தான் கீழிருந்து மேலே பார்க்கிறார்கள் என்று சொன்னார். உண்மையில் இது மேலிருந்து கீழாக பார்க்கப்பட்ட ஒரு அற்புதமான தேவ பார்வை இந்த கவிதைக்குரியது என்று பார்க்க. இவரது எழுதுகோல் தூரிகையாகி காதலை தொட்டு எழுதியிருக்கிறது, கருணையை தொட்டு எழுதியிருக்கிறது, வறுமையை தொட்டு எழுதியிருக்கிறது, நேசத்தை தொட்டு எழுதியிருக்கிறது, சமூகத்தை தொட்டு எழுதியிருக்கிறது, வலிகளை தொட்டு எழுதியிருக்கிறது, வசந்தங்களை தொட்டு எழுதியிருக்கிறது, உண்மையை தொட்டு எழுதியிருக்கிறது. இறுதியாக ஆன்மாவானது கவிதையை தொட்டு இவரை எழுத வைத்திருக்கிறது. நான் பதிப்புரையில் சொன்ன செய்தி அதுதான். இது ஏதோ எழுதுகோலையும் மையையும் நிரப்பி எழுதப்பட்ட கவிதைகள் இல்லை. ஒரு மனிதனுடைய ஆழ் மனதிலிருந்து வெளிப்படுகின்ற இந்த தேவ வார்த்தைகள் என்று சொல்லுகிறோமே, அதிலிருந்து முளைத்தவை என்று பார்க்கிறோம். ஒன்று அதிசயம், இவரை நாம் பார்க்கிற பொழுது மொத்தம் 3 முறை கோவை வந்திருக்கிறார். முதல் முறை சந்திப்பு, இரண்டாவது முறை பிழை திருத்தம், மூன்றாவது முறை நூலை வாங்கிக் கொண்டு செல்வதற்காக வந்திருக்கிறார். எதில் வந்திருக்கிறார் என்று நீங்கள் கேட்கலாம். மகிழுந்தில் வந்திருக்கிறார், மதுரையிலிருந்து கோவைக்கு. ஒரு நூல் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து உலகத்திலேயே மிக குறைந்த விலையில் நூல் தயாரிக்கிற ஒரே பதிப்பகம் எங்கள் பதிப்பகமாகத்தான் இருக்க முடியும். அது ஒரு படைப்பாளருக்கு ஒரு அறிவிப்பாக சொல்லி வைக்கிறேன். மிக குறைந்த செலவில் உருவாகின்ற ஒரு நூலுக்காக 3 முறை கோவைக்கு மகிழுந்தில் பயணப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், அதற்கான செலவீனத்தில் அவரால் ஒரு 3 புத்தகங்களை வெளியிட முடியும். ஏன் மகிழுந்தில் கோவை வரையில் வருகிறார் என்று சொன்னால், அவர் அந்த நூலை குழந்தையாக பார்க்கிறார். குழந்தைகளை பத்திரமாக எடுத்துக்கொண்டு போய் பத்திரமாகத்தான் கூட்டி வர முடியும். இதை விட ஒரு படைப்பாளருக்கு என்ன ஒரு பெரிய பெருமை இருக்க முடியும் நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10-15 மேல செலவு செய்திருக்கலாம், மகிழுந்துக்கும் மற்றவற்றுக்குமாக. அழகான நூலை 2 நூல் தயாரிச்சிருக்கலாம் மதுரையிலேயே. ஏன் இதை சொல்ல வந்தேன் சொன்னால், நான் நூலை வெளியிட்டால் தகிதா பதிப்பகத்தில் மட்டுமே வெளியிடுவேன் என்று அடம் பிடித்தது இந்த குழந்தை. அந்த அடம் பிடித்த காரணத்திற்காக இன்றைக்கு மதுரை வரையில் வந்து இந்த கவிதையையும் மொழியையும் தாய் தமிழையும் நாங்கள் வடம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். தோழர்களே, வடம் பிடித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அநேகமா போன பிறவியில் நான் மதுரையில் கூட பிறந்து வளர்ந்தவனாக கூட இருந்திருக்க முடியும். அதனால தான் என்னமோ இலை உதிர் காலத்தின் முதல் இலை என்கிற தொகுப்பை தந்த கவிஞர் பிராங்க்லின் வந்திருக்கிறார்கள், எங்கள் பதிப்பகத்தினுடைய படைப்பாளி. முகில் பூக்கள் என்கிற அருமையான தொகுப்பை தந்த அருமை சரவணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இணையத்தில் அழகான தமிழோடு இணைந்திருக்கின்ற நிறைய தோழர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக திரு அசோக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அப்பதான் நான் யோசிப்பாங்க, பெரியோர்கள் ஏன் விட்ட குறை தொட்ட குறை என்று சொன்னார்கள். அப்புறம் எனக்கு மதுரைக்கு ஏதோ முன்ஜென்ம விஷயம் இருக்குது என்று தெரிந்து கொண்டேன். ஒன்று மட்டும் உண்மை தோழர்களே, பாரதியினால் 2 நூற்றாண்டுகள் ஆதிக்கம் செலுத்திய ஒரு வெள்ளை ஏகாதிபத்தியத்தை வெளியேற்ற முடிந்தது என்று சொன்னால், அவன் கையில் இருந்தது கனரக ஆயுதம் அல்ல, பேனா.
சுதந்திரத்திற்கு பிறகு தமிழ் வெளிகளில் புதர்களாக நிறைந்திருந்த சமூக அவலங்களை வெட்டி தூரெடுக்க முடிந்தது என்று சொன்னால் பாவேந்தனின் கையில் இருந்தது பேனா அல்ல, அறிவாள். ஆச்சரியப்படுகிறேன். உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் ஆயுதங்களால் நிகழ்த்திவிட முடியும் என்று அரக்க தேசங்கள் எல்லாம் களமிறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் ஒரு படைப்பின் மூலமாக, ஒரு எழுத்தின் மூலமாக, ஒரு கவிதையின் மூலமாக வெல்ல முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறவர்கள் நமது தமிழ் கவிஞர்கள். இதைவிட ஒரு தமிழ் சூழலுக்கு என்ன ஒரு பெரிய மகத்தான சிறப்பு இருந்து விட முடியும்? தமிழ் இலக்கியத்தினுடைய வெற்றியில் கிறிஸ்தவர்களினுடைய பங்கை விட, இன்னும் சொல்ல போனால் இந்து சமூகத்தை சார்ந்தவருடைய பங்களிப்புக்கு இணையாக பங்களிப்பை நிகழ்த்தியவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் என்பதை இந்த வரலாறு நினைவு வைத்துக் கொண்டுதான் இருக்கிறது. இதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த வரிசையிலே நாம் பார்க்கிறோம், கவிக்கோ அப்துல் ரகுமானை பார்க்கிறோம், அப்துல் காதரை பார்க்கிறோம், சமகாலத்து படைப்பாளிகள். அந்த வரிசையிலே பீரொலி ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இது பெருமிதத்துக்குரியது. இவ்வளவு சொல்றேன், கை தட்ட மாட்டியா? நல்ல விஷயங்களை கேட்டு வாங்குவதில் கூச்சப்படுற பழக்கம் நமக்கு இல்ல. அதனாலதான் கேட்டுக்கிட்டு தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. இந்த நூலினுடைய மிகப்பெரிய பலம் என்ன என்று கேட்டால், ஒன்று ஒரு படைப்பாளருடைய படைப்பு, அதை தள்ளி வச்சிரும். ஏன்னா நிறைவான ஒரு விமர்சனம் செய்தாங்க குமுத ஆறுமுகம் அம்மா அவர்கள். அவங்களுடைய சிறந்தாந்த வணக்கங்கள். ஒரு பள்ளி மாணவியை போல அழகாக அதை எழுதி குறிப்பெடுத்து அந்தந்த பக்கத்திலேயே எழுதி அந்த வாசித்தளித்திருக்கிற முறை, நான் பள்ளி மாணவின்னு சொன்னதுக்கு அந்த சின்சியருங்கிறதுக்காக தான் சொன்னேன் ஒழிய வேற ஒன்றுக்காக சொல்லல. அவர்கள் ஒரு சரி ஞான குழந்தைன்னு சொல்லிடலாமே, வயதான ஒரு ஞான குழந்தை. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை நீங்க பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். தமிழ் சூழலில் நான் பார்த்து வியந்த பிரபலங்கள்ல ஒருத்தர் சாலமன் பாப்பையா. என்று கேட்டால் அவர் எங்க ஜாதிக்காரரு. இப்ப நீங்க என்ன ஜாதின்னு கேக்குறீங்களா? நான் ஆசிரிய ஜாதி. எனக்கு தெரிந்து அன்னை தமிழினுடைய ஆசிய அடையாளம் என்று சொல்லலாம். நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நமது அன்னை தமிழினுடைய ஆசிய அடையாளமாக இருக்கிறவர் சாலமன் பாப்பையா அவர்கள். மிகச் சிறப்பான முறையில இதுக்கு அணிந்துரையும் வார்த்துரையும் வார்த்திருக்கிறார். இதுல பெரிய சந்தோஷம் என்னன்னு கேட்டா, தொலைக்காட்சியில் வரவேற்பறையில் பார்த்த அந்த பிரம்மாண்டமான அடையாளத்தோடு தொலைபேசியில் உரையாடுகிற வாய்ப்பு எனக்கும் கிட்டியது என்பதை ரொம்ப பெருமிதமாக இந்த மேடையில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தவர் அருமை கவிதை மூத்த அண்ணன் பீரோலி அவர்கள் தான். நான் பார்த்து வியந்த ஒரு அற்புதமான கலைஞன் என்று சொல்லலாம், பேராசிரியர். அவரும் எங்க ஜாதி தான். இரண்டாவது சொல்ல போறவர் ஞானசம்பந்தம் ஐயா அவர்கள். அவரும் பேராசிரியர். நாங்கெல்லாம் ஒரே ஜாதிக்காரங்க. விட்ட கட்சி அமைச்சிருவீங்க போல் இருக்கே அப்படின்னு. நல்ல விஷயங்களை நல்ல கட்சிகளால் தான் செய்ய முடியும். அப்படி ஒரு கூட்டணி கூட தேவைப்படுது. கோவையில ஒரு முறை ஞானசம்பந்தன் ஐயா அவருடைய கூட்டம், கிட்டத்தட்ட 1000 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். நகைச்சுவை பேச்சாளருங்கிறது நல்ல தெரியும். இங்க நகைச்சுவை அமைப்புகள்லாம் தொடங்கி மதுரையில் நிறைய பேருடைய வியாதிகளுக்கு மாத்திரையே இல்லாத அளவுக்கு தீர்வு தந்திருக்கிற நமக்கு தெரிந்து பெரிய டாக்டர் அவரு. கூட்டம் நடந்துட்டு இருக்குங்க, பேச ஆரம்பிச்சாரு. சும்மா அப்படி இயல்பா தொடங்கிச்சு. சிரிப்பு பத்திக்குச்சுங்க. அப்படியே முன் வரிசையிலிருந்து பின் வரிசை வரைக்கும் 1000 பேர் சிரிக்கிறாங்க. வயிற்று பிடிச்சிட்டு சிரிக்கிறார் ஒருத்தர் அழுதுகிட்டே சிரிக்கிறார், ஆனந்த கண்ணீர். இன்னொருத்தர் பொறை ஏறிடுச்சு, இன்னொருத்தவங்க இருமுறாங்க, இன்னொரு பக்கத்தில் இருக்கிறவர் அடிச்சுக்கிட்டு சிரிக்கிறாரு. நானும் சிரிக்கிறேன். என்ன ஒரு திணறல் அப்படின்னு கேட்டா, ஒரு சிரிப்பு முடிந்து இளைப்பாறதுக்குள்ள அடுத்த சிரிப்பை தூக்கி போட்டுறாரு இங்கிட்டு. அதுக்கு சிரிச்சு அது முடிக்கிறதுக்குள்ள அடுத்த சிரிப்பு வந்துருது. இப்படி ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷங்கள் இடைவிடாமல் எங்களை சிரிக்க வைத்தார். எப்படி முடியுது ஒரு மனிதரால்? ஒரு மனிதனை அழ வைப்பது என்பது ரொம்ப லகுவான காரியம். சிரிக்க வைத்தல் என்பதுதான் ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். ஓங்கி கன்னத்தில் ஒரு அப்பு விட்டீங்கன்னா உடனே அழுதுருவான். சிரிக்க வைங்களே பார்ப்போம். எவ்வளவு பெரிய விஷயம், வித்தை. ஐயா அவர்களை சந்திக்கணுங்கிற ஒரு பெரிய பேராசை கூட இருக்கு.
அம்மா இருக்கும்போது சொல்லிக்கிட்டே தானே வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சுயநலம் தான், வேற ஒண்ணும் இல்ல. இறுதியாக நேரம் கடந்து கொண்டிருந்த காரணத்தால் இந்த பிளக்ஸ் இது வந்து உருட்டி கொண்டு வந்தேன். நான் எல்லாரும் மடிச்சு கொண்டு வருவாங்க, நான் உருட்டி தான் கையில பிடிச்சிட்டு வந்தேன். உள்பக்கம் மறையும்படியாக வெளிப்பக்கம் வெள்ளை நிறத்துல இருக்கு இல்லையா, கொண்டு வந்தேன். இப்படியே பிடிச்சு கொண்டு வந்தேன் கோயம்புத்தூர்ல இருந்து மதுரை வரைக்கும் பஸ்ல. பக்கத்துல ஒரு வயதான ஐயா அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்போ எங்க போறிய அப்படின்னாரு. நான் மதுரை போறேன். எங்கிருந்து வரீங்க? கோயம்புத்தூர். கொஞ்சம் தூரம் வந்துருச்சுங்க. என்ன இப்படி பார்த்தாரு, அவரை விட்டுட்டாரு. கையில பிடிச்சிருக்க பாத்தீங்களா, அதை இப்படி ஏற இறங்க பார்த்தாரு. எனக்கு ஒன்னும் புரியல. அவர் கொஞ்சம் கண் பார்வை குறைவா இருந்திருக்கு போல. ஆரப்பாளையம் வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் இருக்குங்க. சொன்னாரு, நீங்க எந்த ஊருக்காரரு அப்படின்னா. நான் கோயம்புத்தூர்காரன். மதுரைக்கு என்ன விஷயமா வரிய? நான் உறவுக்காரங்கெல்லாம் பார்க்க வந்தேன். ஏங்க மதுரையில டியூப் லைட் கிடைக்காதா? இத போய் ஏன் கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு வரீங்க? ஏங்க மதுரையில டியூப் லைட்ல இத போய் கோயம்புத்தூர்ல இருந்து கொண்டு வரீங்கன்னாரு. எதற்காக இந்த நகைச்சுவை நான் சொன்னேன் என்று சொன்னால், இந்த பிளக்ஸ் கூட கசங்கிவிடக் கூடாது என்பதற்காக உறவுக்காரர்கள் வீட்டிற்கு வரும்போது கசங்காமல் கொண்டு வந்து இப்படி சேர்த்து இதை கட்டி விட்டவனும் நான் தான். இந்த அரங்கத்தில் இதை கட்டி விட்டவன் நான் தான். நிறைய பேசணும் போல இருக்கு. இந்த மதுரைக்காரங்களுக்கு கோவம் தான், அருவாள் எடுத்துருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுங்களா? மதுரைக்காரர்கள் உச்சஸ்தாயத்தில் சத்தமிட்டு பேசுகிற பழக்கம் இருக்குது. ஒரு கலவரத்தோடு பேசுவதை போல தெரியும், ஆனால் அந்த கலவர பேச்சுக்குள்ளே ஒரு காதல் இருக்கும். மற்ற ஊருக்காரர்கள் காதலோடு பேசுவது போல இருக்கும். அந்த காதலான பேச்சுக்குள்ளே ஒரு கலவரம் இருக்கும். அந்த வகையில் மதுரைக்காரர்களை என்றுமே நான் மனதில் வைத்து நினைத்துக் கொண்டிருக்கின்ற பல கோடி தமிழர்களில் நானும் ஒருவராக இருக்கிறேன் என்று சொல்லி, ஐயா அவர்களுடைய தி விஷன் என்று சொல்லி 1981 வெளிவந்த அந்த நூல் 2 மொழியில் இன்னும் 2 மாதங்களில் தகிதாவின் மூலமாக வெளியாகும் என்கிற வார்த்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப சிறப்பாக சிரத்தை எடுத்துக்கொண்டு பணியாற்றிய அவருடைய அன்பு சகோதரி அவர்கள் முகரம் பிவி அம்மா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்சு கல்யாண வீட்டில் தான் இனிப்பு கொடுப்பாங்க, டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் இந்த விழாவுக்கு அழைப்பதற்காக அம்மா அவர்கள் ஆட்டோவில் பயணப்பட்டார்கள் என்கிற விஷயத்தை தொலைபேசியில் பேசும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை பேர் வீட்டு கல்யாணத்துக்கே பஸ்ல போய் நடந்து போய் இதை கொடுக்கறாங்க. ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு ஒரு அண்ணனுக்காக, ஒரு சகோதரி, தம்பிக்காக ஒரு அக்கா வந்து ஆட்டோவில் பயணப்பட்டு இத்தனை பேர்களை திரட்டி இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு பாராட்டை நம்ம தெரிவிச்சாங்க. நிறைய பேச வேண்டும் என்கிற ஆசைகளோடு வந்தேன். ஐயா அவர்கள் ஒரு மரபு சொன்னார்கள், தலைமை உரை என்பது இறுதியாக இருக்க வேண்டும். ஏங்க ஆரம்பத்தில் இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டேன். இறுதியாக இருப்பதுதான் சிறந்த தலைமுறையாக இருக்க முடியும் என்று சொன்னார். அதனால் கால அவகாசம் கருதி மனதில் ஒரு பிசைவுகளோடு நிறுத்துகிற ஒரு சூழலில் பீரொலி ஐயா அவருடைய கவிதை தொகுப்பை அத்தனை பேரும் கொண்டு செல்லுங்கள். 1க்கு 3ஆக, ஒன்று உங்கள் இல்லத்தில் இருக்கட்டும், இன்னொன்று உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கட்டும், இன்னொன்று உங்கள் தெருவுக்கு கொடுங்கள் என்று சொல்லி இந்த 3 நூல்களையும் நீங்கள் தவறாமல் கொண்டு செல்லுங்கள். இந்த பார்வையாளர்களாக இருக்கிற உங்கள் மத்தியில் படைப்பை ஏனும் வெளியிட வேண்டும் என்று ஆசையும் விருப்பம் இருந்தால் பீரோலி ஐயாவை தொடர்பு கொள்ளுங்கள், என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி 1980களில் இந்த கூட்டங்களிலே உட்கார்ந்து கொண்டு இலக்கிய நிகழ்வுகளை வேடிக்கை பார்த்தவன் தான் இந்த சின்ன பயல். 1990களில் இதுபோன்ற கூட்டங்களில் மேடை ஏறி சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைத்த அந்த வாய்ப்புக்குரியவன் தான் இந்த இளையவன். ஆனால் 21ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் ஒரு 30 படைப்பாளிகளை வெளிக்கொண்டு வந்து சங்கத்தமிழ் மாந்தும் சிங்கத்தமிழ் மக்கள் நிறைந்த மதுரை மண்ணில் 30 பேரை உருவாக்கியவன் என்கிற அந்த நிறைவோடும் அந்த பெருமையோடும் அந்த சிறப்போடும் உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களை தலைதாத்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
தனக்கே உரித்தான தலைமை பண்போடு இங்கு அரிய பெரிய கருத்துக்களை விட்டுச் சென்றிருக்கிறார். பேனாவை பற்றி தலைமை உரையில் குறிப்பிட்டது போல் என் நினைவுக்கு ஒன்று வருகிறது. ரஷ்ய விடுதலை என்பது எந்த ஒரு போரினாலும் ஏற்பட்டதல்ல. இலியானோ உலியிச் என்ற லெனினுடைய பேனாவால் என்பதை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று மதம் மத யானை ஆகிவிட்டதோ என்ற எண்ணக்கூடிய சூழலிலே மதம் நல் மனமாகிவிட்டது என்று ஒரு பதிவையும் தலைமை உரையிலே மாண்புமிகு பேராசிரியர் பெருமகனார் அவர்கள் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். அந்த நல்ல உரைக்கு நன்றி பாராட்டி